எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருணை அருங்காட்சியகத்துக்கு தான். இது இந்த வீடியோ எடுத்து ரொம்ப மாதங்கள் ஆச்சு. ரொம்ப மாதங்கள்னா ஒரு 3 மாதம் இருக்கும். 2025 டிசம்பரில் தான் இதை ஓப்பன் பண்ணி விட்டாங்க பார்த்துக்கோங்க. ஜனவரியிலேயே நாங்கள் போயிட்டு வந்தாச்சு. ஆனால் இந்த வீடியோ போடுறதுக்கு இவ்வளோ நாள் பிடிச்சிது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் போடலான்ட்டு அப்படியே இருந்தாச்சு, போட முடியல பார்த்துக்கோங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொருணை அப்படின்னா முதல்ல என்ன அப்படின்னு பார்த்துருவோம். பொருணை அப்படின்னா தாமிரபரணி அப்படின்னு அர்த்தம் பார்த்துக்கோங்க. அப்போ தாமிரபரணி திருநெல்வேலி, அவ்வளவுதான். திருநெல்வேலி மாவட்டத்தில் ரெட்டையார்பட்டியில் இது இருக்கு பார்த்துக்கோங்க. இது ஒரு தமிழ்நாடு அரசால் நிறுவப்பட்ட ஒரு இடம் தான் சொல்லணும். ஏன்னா நம்மளுடைய முதல்வர் தான் அந்த 2025 இந்த டிசம்பரில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக கவர்மெண்ட் பில்டிங் தான் பார்த்துக்கோங்க. இது நம்ம தாமிரபரணி நதிக்கரையோட நாகரிகம் பண்பாடு அதை எல்லாத்துக்கும் சொல்கிற விதமாக, அதாவது நம்ம வாய் வார்த்தையால் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. அதை நம்ம இப்போ கண்ணால் பார்த்தோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு மக்கள் மனசில் புரியணுமோ அந்த அளவுக்கு அது புரிஞ்சிரும் பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு நிறைய வச்சுருக்காங்க இதில், இந்த அருங்காட்சியகத்தில். பெரிய பில்டிங் பார்க்க நமக்கு காலையில் போனோம் அப்படின்னா சாயங்காலம் வரைக்கும் ஆயிரும். அந்த அளவுக்கு ஃபுல்லாக இதை சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நாள் கட்டாயம் தேவை. இப்போ ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் வந்தாங்க அப்படின்னா ரொம்ப ஆர்வமாக பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு தகுந்த மாதிரி ஏஏயாக இருக்கட்டும், அது மூலமாக அந்த பண்டைய கால தமிழருடைய வாழ்க்கை பண்பாடு கலாச்சாரம் எல்லாத்தையும் அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க பார்த்துக்கோங்க. நல்லா யோசித்து பண்ணியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 56 கோடியிலேருந்து 67 கோடி வரைக்கும் இது செலவழிச்சிருக்கதா சொல்கிறாங்க. இதோடைய அளவு 2 ஏக்கர் அளவுக்கு அப்படிங்கிறாங்க பார்த்துக்கோங்க இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய பெரிய பில்டிங்கும் பெரிய பெரிய இதுவும், அதான் சொல்கிறேன்ல, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நிறுத்தி நிதானமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் இங்கே தாராளமாக நம்ம பார்க்கலாம் பார்த்துக்கோங்க. இங்கே மெயினாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆதிச்சநல்லூர் சிவகலை அப்புறம் கொற்கை இங்கெல்லாம் உள்ள அந்த அகழ்வாராய்ச்சி பொருட்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படி காட்சிப்படுத்தியிருக்காங்க. எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். அந்த பழமையான மண்பாண்டங்களாக இருக்கட்டும், அந்த நாணயங்களாக இருக்கட்டும், கல்வெட்டுகளாக இருக்கட்டும், என்னவாகவும் இருக்கட்டுமே, அதை ஈஸியாக அழகாக நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிற மாதிரி அப்படி தத்ரூபமா நமக்கு இதுல மெயினா என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல கிளியரா அந்த மலை அடிவாரத்துல வச்சிருக்காங்க பார்த்துக்கோங்க. அந்த இயற்கை அளவோட சேர்ந்து இந்த பில்டிங்குமே நல்லாவே சூப்பரா இருக்கும். அப்புறம் நிறைய முதுமக்கள் தாளிகள் பார்த்துக்கோங்க. அந்த தாளிகள்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அருமையா இருக்கும். இது ஏற்கனவே நம்ம பக்கத்துல திருநெல்வேலி என்ட்ராகும் போதே நம்ம அங்கே ஆதிச்சநல்லூர் இதுலலாம் நம்ம பார்க்கலாம் பார்த்துக்கோங்க. அதை எல்லாத்தையுமே தனித்தனியாக நம்ம போய் பார்க்கறதுக்கு பதிலாக ஒரே இடத்துல நம்ம பார்த்துக்கலாம். அந்த மாதிரி எல்லாமே பழங்குடியினர் பொருட்களாக இருக்கட்டும், அப்புறம் கற்கால கருவிகளாக இருக்கட்டும், அப்புறம் கல்வெட்டுகளாக இருக்கட்டும், அப்புறம் நாணயங்கள், அப்புறம் அவங்க பயன்படுத்திய பொருட்கள், இப்படி எக்கச்சக்கம் சொல்லிக்கிட்டே போகலாம் பார்த்துக்கோங்க. அங்கே ஒரு பில்டிங் இங்கே ஒரு பில்டிங், அதாவது ஒவ்வொரு பில்டிங்லையும் கரெக்டாக ஒவ்வொரு கலெக்ஷன் மாதிரி அந்த மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம அதனால் அப்படி ஒவ்வொரு இதுலேயும் போய் பார்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அப்புறம் சில இதுகளை இப்போ இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் என்ன சொல்ல அலங்கார பொருட்கள் மாதிரி வச்சுருக்காங்க பார்த்துக்கோங்க. அதில் நம்ம பைசா கொடுத்து நம்ம வாங்கிக்கணும். பொருட்கள் வாங்கினா வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஒரு இடங்கள் தான். ஆனால் எல்லாமே அந்த பழைய கால நல்ல, அதாவது இந்த ஆன்டிக் அப்படிங்கிறாங்களே இப்போ, அந்த மாதிரி மக்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் பார்க்கறதுக்கு. உள்ளுக்குள்ள போகிற என்ட்ரி ஃபீஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான் பார்த்துக்கோங்க. அதனால தாராளமாக பிள்ளைங்களை கூட்டிகிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நல்லாவே ஈஸியாக செலவழிக்கலாம். இங்கே இன்னொன்று என்னன்னாக்கா, இந்த பிள்ளைங்களுக்கு இப்போ ஏஐயில் நிறைய பார்க்காங்களா, அந்த ஏஐ மூலமாக அந்த பழைய அவங்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத அழகாக போட்டு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த 3Dக்கு பதிலாக 5D படம் அப்படி. ஆனால் நிறைய கூட்டம் பார்த்துக்கோங்க அந்த டைமில். அதனால நின்று போய் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அந்த 3D 4. இப்போ இங்கே நம்ம வரும்போது மெயினானது தண்ணி ஸ்நாக்ஸு இதெல்லாம் நம்ம கையில் கொண்டுட்டும் வரலாம். ஆனால் இங்கேயே எல்லாமே சேல்ஸும் பண்ணுறாங்க பார்த்துக்கோங்க. வாழைப்பூ வடையாகட்டும், அப்படி என்ன கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கோ எல்லாமே இங்கே இருக்குது. இன்னொன்று இங்கே உள்ள பிள்ளைங்களுக்கு தகுந்த மாதிரியும் இருக்குது பார்த்துக்கோங்க. அதனால் நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். மத்தியானம் லஞ்சுமே நம்ம இங்கே வாங்கிக்கலாம். இன்னும் இதை பற்றி கூடுதல் தகவலுக்கு நாளைக்கு ஒரு சின்ன கிளிப்பிங்காக நான் வீடியோ போடுறேன் பார்த்து. ரொம்ப தொலைதூரத்தில்
கோயம்புத்தூர்லேருந்து இந்த திருநெல்வேலி சைடு வர்றீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு நாள் வந்து நம்ம வந்து ஒதுக்கலாம் பார்த்துக்கோங்க. அந்த அளவு நம்ம கட்டாயம் விசிட் பண்ண வேண்டிய ஒரு இடம் தான். மீதியை நாளைக்கு பார்க்கலாம்.